இன்றைக்கி ராகி மாவு வச்சு சிமிலி உருண்டை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பசங்க லீவு வீட்டில் இருப்பாங்க, அதனால் இதெல்லாம் செஞ்சு வச்சா சாப்பிடுவாங்க பசங்க. அதனால தான் செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு வேர்க்கடலை கொட்டிட்டு வேர்க்கடலையை நல்லா வறுக்கலாம். நல்லா வறுப்படுற வரையும் நல்லா வேர்க்கடலையை நல்லா வறுக்கலாம். இப்போ ராகி மாவுலாம் பசங்க சாப்பிடல, கஞ்சிலாம் காசு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது மாதிரிலாம் உருண்டை பண்ணால் இப்போ வேர்க்கடலை எள் இதெல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பசங்க சாப்பிடுவாங்க உருண்டை. நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு ஆறட்டோன்ட்டு நம்ம இந்த அதே கடாயிலேயே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதே கடாயிலேயே எள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொரியட்டும். எள் அந்த சூட்லேயே எள் நல்லா பொரிஞ்சிடும். அது பாருங்க நல்லா வெடிக்குது. அது ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கும் இல்லையா? அப்போ அந்த சூடு இருக்கிறப்பே நம்மளுக்கு வெடிச்சிடும் அது. அதனால் அதை அப்படியே அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அப்போ மாவு பனைஞ்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் ராகி மாவு எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு, நம்ம வெல்லம் அதெல்லாம் போட்டு செய்கிறதுனால அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கோசம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா அடை தட்டுவோம் இல்லை? அந்த அடை தட்டுற இதுக்கே போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு ஆல்ரெடி தோசைக்கல்லை வச்சுட்டு தான் நம்ம அதை பிணைஞ்சோம். அதுக்குள்ளே அதை காயறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு அதை பிணைஞ்சிடலாம். அதனால தான் வச்சுட்டேன் நான். வச்சுட்டு பிணைஞ்சிட்டு அவ்வளோதான். அதுவும் காஞ்சி போச்சு. நல்லா கையில் எடுத்து இது மாதிரி நல்லா அடை மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு 2 சைடும் திருப்பி போட்டுப்போம். நல்லா வெந்துடும். நல்லா வெந்தோடனே அடையை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வெல்லம் அரைச்சிக்கலாம். நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். இதில் வெல்லமும் வேர்க்கடலையும் போட்டு ஒரு சுற்றிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த எள்ளு கடைசியில் தான் சும்மா லைட்டாக எள்ளு சாப்பிட்றப்போ மாட்டணும் வாயில். அதனால் அந்த எள்ளு போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். அதையும் போட்டு அரைச்சிக்கின்னு அப்புறம் இதுவும் ஆறிடுச்சு. நம்ம அந்த அடையும் அதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு இது மாதிரி போட்டு நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். வேணா கையில் நெய் லைட்டாக தொட்டுட்டு லைட்டாக சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சா பசங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் பசங்க போய் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க காய்.